ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சீக்ரெட் ஆஃப் ஸ்டாக் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் அதுதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ்ல அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல த்ரீ கேட்டகரிஸ் இருக்கு. அந்த த்ரீ டைப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் அனாலிசிஸ், செகண்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ், தேர்ட் ஒன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இப்போ இந்த பிசினஸ் அனாலிசிஸ்ங்கிறது நம்ம ட்ரேடிங் வியூல பாக்குறோம் இல்லையா, அதுதான் நம்ம பிசினஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். பினான்சியல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு கூட சொல்லலாம். அது வந்து என்னன்னா ஸ்பீனர் டாட் இன்ல அந்த கம்பெனியை பற்றின டீடைல்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம வந்து பினான்சியல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல அது ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது எம்பிஏவாவோ இல்ல சிஏவாவோ இருக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. லைக் அதோட டாக்ஸ் எவ்வளோ பே பண்றாங்க, இல்ல அதுக்கு வந்து எவ்வளோ இருக்கு, நமக்கு எல்ஐசி எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு அனாலிசிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இப்போ இதுல ஸ்ரீனா டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்குள்ள நம்ம இப்போ அந்த அனாலிசிஸ் பண்றதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அது என்னென்ன டேர்ம்ஸுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸாம்பிள்ஸ்க்கு இப்போ சர்ச் பார்ல போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு கம்பெனி நேம் அடிக்கலாம். டிசிஎஸ்ன்னு அடிக்கிறேன், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் லிமிடெட். இப்போ இதுல இந்த பாக்ஸ்க்குள்ள ஓப்பன் ஆனோன்னு இந்த பாக்ஸ்க்குள்ள நமக்கு சில டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா. இந்த டேர்ம்ஸ் வந்து சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காம இருக்கலாம். அதனால நான் சொல்றேன். இந்த டேர்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹோல் கம்பெனியோட ஒர்க்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாம் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுதான் அது. அண்ட் கரண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட சேர்ந்தது தான். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஹோல் கம்பெனியை குறிக்கிறது. இதுவே ஒரு ஷேருக்குள்ள அது குறிச்சுது அப்படின்னா அதுதான் நம்ம வந்து கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்தது, லைக் ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர். இப்போ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் எவ்வளோ வச்சிருக்காங்களோ அது கூட கரண்ட் ரேட், அதாவது கரண்ட் ப்ரைஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நமக்கு கிடைச்சிடும். அண்ட் இப்போ ஒரு கம்பெனி அது வந்து பிக்கர் கம்பெனியா இல்ல ஸ்மால் கம்பெனியா அப்படின்னு தீர்மானிக்கிறது எது அப்படின்னா இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் தான். இது ஜாஸ்தியா இருக்கும்போது நம்ம வந்து அதை பெரிய கம்பெனின்னு சொல்றோம், கம்மியா இருக்கும்போது அதை வந்து சின்ன கம்பெனின்னு சொல்றோம். ஆஹ் அதாவது இப்போ ஒரே இதுல இருக்கிற ரெண்டு இதை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுக்கலாம். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கலாம். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 45 crore, லைக் 45 something crore இருக்கு. இதே இது நம்ம லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பேர் பண்றப்போ இது 3 lakhs தான் இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்சியேஷன் பார்த்தோம்னா லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்மால் கேப்ல வருது அண்ட் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து லார்ஜ் கேப்ல. இந்த மாதிரி அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கம்பெனி பெரிய கம்பெனியா இல்லை சின்ன கம்பெனியா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹை லோன் இருக்கு. அதாவது இப்போ அந்த 1 yearக்குள்ள நமக்கு எவ்வளோ ஹை போயிருக்கு எவ்வளோ லோ போயிருக்கு அந்த கரண்ட் ப்ரைஸ்ன்னு இருக்கு இல்லையா. இந்த கரண்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கேண்டில் உருவாகும். அது வந்து கிரீன் கேண்டிலா இருக்கலாம் இல்ல ரெட் கேண்டிலா இருக்கலாம். ஸோ அந்த கேண்டில் லீஸ் அமௌண்ட் எவ்வளோ போயிருக்கு, இல்ல கேண்டில் இல்ல அந்த விக் அதோட சேர்த்து சொல்றேன், ஹையஸ்டா எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறது தான் இதுல ஹை லோனு நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் பிஇ. ஸ்டாக் பிஇனா பே பேக் பீரியட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு வருஷத்துல நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் பிஇன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இன்னொரு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ. அதான் அந்த ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஸ்டாக் பிஇன்னு சொல்றோம். இப்போ இதுல வந்து ப்ரைஸுங்கிறது யூஸ்வலா அந்த கரண்ட் ப்ரைஸ், ஏர்னிங்கிறது வந்து நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றோம். அந்த நெட் ப்ராஃபிட்டுங்கிறது நான் பின்னாடி சொல்றேன், அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது
எப்படி கிடைக்கும்னா நமக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை நெட் ப்ராஃபிட்டால டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் நம்ம வந்து ஸ்டாக் பிஇ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாக் பிஇ வந்து நெட் ப்ராஃபிட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ லைக் நெட் ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியாச்சு அப்படின்னா நமக்கு பிஇ வந்து கம்மியாகும். அதே மாதிரி இப்போ இந்த பிஇ ரேஷியோ வந்து நமக்கு ஜாஸ்தியா இருக்கலாம், சில கம்பெனிஸ்க்கு கம்மியா இருக்கலாம் இல்லையா? அப்படி பிஇ ரேஷியோ வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அது வந்து குட் குட் கம்பெனி. இதுவே பி ரேஷியோ வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகுது இல்ல ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அது வந்து பேடுன்னு சொல்ல முடியாது. லைக் நாட் பேட் அண்ட் இட்ஸ் நாட் ஆல்சோ குட் அந்த மாதிரி. ஸோ நம்ம சூஸ் பண்றது எப்பவுமே பி ரேஷியோ வந்து கம்மியா இருக்கிற கம்பெனிஸ் தான் நம்ம ஸ்டாக்ஸுக்கு சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ. யூஸ்வலாகவே நமக்கு புக் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ அண்ட் கரண்ட் வேல்யூ மூணும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நான் சொல்றத கிளியரா கவனிச்சுக்கோங்க. ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பெர் ஷேருக்குள்ளது தான் நம்ம வந்து ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது ஹோல் கம்பெனிக்குள்ளது. ஸோ பெர் ஷேரும் அந்த ஹோல் கம்பெனிக்குள்ளதையும் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்கனாலே போதும், நமக்கு ஈஸியா அது வந்து மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். இப்போ இதுல வந்து புக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ், அதை வந்து ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா புக் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். இதுவும் பெர் ஷேர் தான். அப்போ புக் வேல்யூங்கிறது அந்த கம்பெனியோட பெர் ஷேரோட வேல்யூ குறிக்கிறது தான் புக் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்ட். இந்த டிவிடெண்ட் ஈல்டு வந்து இப்போ அதாவது ஏர்னிங் வந்து நமக்கு நிறைய இருக்கு, லைக் ப்ராஃபிட் நிறைய தருது அப்படின்னா நம்ம வந்து டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், பே பண்ற மாதிரி இருக்கும். லைக் போனஸ்னு மாதிரி எடுத்துக்கோங்களேன். இப்போ இப்போ வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வருது அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு ஜாஸ்தி ஒர்க் இருக்கும். ஸோ அந்த டைம்ல நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிஸ்ல இருந்து போனஸ் கொடுப்பாங்க. அது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு வந்து மோர் டிவிடெண்டா இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இதுல இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஸோ ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது ஆர்ஓசி. ஆர்ஓசியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயி அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு ஒரு கேபிட்டல் இருக்கு, லைக் 3 crore 865 இருக்கு, 3,08,65 crore இருக்கு அப்படின்னா அந்த கேபிட்டல்ல நமக்கு எவ்வளோ மணி நம்மளால கொண்டு வர முடியுது ப்ராஃபிட், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயி ஆர்ஓசிஇ அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்துக்கலாம், ஆப்பிள் மொபைல் எடுத்துக்கலாம். ஆப்பிள் மொபைல் எவ்வளோதான் காஸ்ட்லியா இருந்தாலும் வாங்குறவங்க வாங்கிட்டே தான் இருக்காங்க. அந்த ஆப்பிள் மொபைலோட ரேட்டும் ஏறிட்டே தான் இருக்கு, அது கம்மியான படம் இல்லை. ஆனா அதோட பிராண்டு தான், அந்த பிராண்டுக்காக வாங்குறவங்க அதை வாங்குவாங்க இல்லையா? ஆனா ஆண்ட்ராய்டு அப்படி இல்லை. இப்போ ஒரு ஆண்ட்ராய்ட்ல இப்போ சாம்சங் எடுத்துக்கலாம், ரெட்மி எடுத்துக்கலாம், நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இப்போ சாம்சங்கை விட சிலருக்கு ரெட்மி வந்து ஓகேவா இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு வேணுங்கூடிய ஃபியூச்சர்ஸ் அதுல இருக்கும். பட் சாம்சங்கை விட ரெட்மி வந்து விலை கம்மியா இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு தேவையான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சாம்சங்ல இருக்கலாம், ஆனா ரெட்மியை விட சாம்சங் வந்து விலை கம்மியா இருக்கும். இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட்ல ஒரு என்ன சொல்லலாம் டாப் அண்ட் டவுன் இருக்கு. ஆனா ஆப்பிள்ல அவங்க எவ்வளவுதான் விலை கூட்டிட்டே போனாலும் அது வந்து வித்துட்டே தான் இருக்கு. அதுதான் பிராண்ட். ஸோ அந்த பிராண்ட் வேல்யூ கம்மி ஆகாம இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஆர்ஓசி வந்து முக்கியமா தேவை. அதை தான் நம்ம பார்க்கணும். அது ப்ரைசிங் பவரை பொறுத்தும் நமக்கு அமையும். ப்ரைசிங் பவர்ங்கிறது அது ஒரு டாபிக், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஆர்ஓசி வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா இந்த ஆர்ஓசி வந்து நமக்கு 15%ஓட லெஸ் தானா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ட்ரேடிங்க்கு சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு கம்பெனில அந்த ஆர்ஓசி வந்து ஹையர் தென் 30% இருக்கு அப்படின்னா அது வந்து பெஸ்ட் கம்பெனி. அது அந்த பெஸ்ட் வந்து எல்லாத்தாலையும் கொடுக்க முடியாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோமோ அப்படி பெஸ்ட் கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பெஸ்ட் கிடைக்கல அப்படின்னா வி வில் கோ ஃபார் குட். ஹையர் தென் 20% இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குட் கம்பெனின்னு சொல்லலாம். 20%க்கு கீழே இருக்கிற கம்பெனியில நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. அது அது வந்து பெட்டர் ஆப்ஷன் இல்லை. ஓகே, அந்த ஃபியூ கம்பெனிஸ் தான் 30% மேல இருக்கும். அந்த 30% இருக்கிற கம்பெனிஸை நம்ம சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு ஆர்ஓசி. அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்ஓஇ. ஆர்ஓஇ அப்படிங்கிறது வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம்.
இதுல வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 9.81% இருக்கு. இது வந்து மோஸ்ட்லி அதான் 10 ஆர் 12% தான் இருக்கும். இது நம்ம பார்க்கணும், இது நம்ம என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து பேங்கிங் செக்டார் இல்லைன்னா என்பிஎஃப்சி செக்டார் மட்டும்தான். அதை பார்த்து நம்ம வந்து ட்ரேடிங் பண்றது மாதிரி வரும். அதை நான் தனியா ஒரு கிளாஸ்ல எடுக்கிறேன். அதுக்கு அடுத்து இருக்கிறது என்னன்னா ஃபேஸ் வேல்யூ. இந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து ஷேரோட கேபிட்டல் எவ்வளவோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து இந்த வேல்யூ வந்து டிஃபர் ஆகும். ஸோ அது ஷேர் பெர் ஷேரோட வேல்யூவும் மார்க்கெட் கேபிடலைசேஷனோட வேல்யூவும் சேர்த்து இருக்கும்போது நமக்கு ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அதுதான் நம்ம வந்து ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங். இது கொஞ்சம் பெரிய டாபிக், நான் இப்போ லைட்டா சொல்லிடுறேன். ப்ரமோட்டர் ஹோல்டிங்கிறது நமக்கு யூஸ்வலாவே தெரியும். ப்ரமோட்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னா ட்ரேடிங் ஸ்டாக்னாலே. அதுல வந்து இப்போ அந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து 40% வரைக்கும் இருக்கு அப்படின்னா அது வந்து ஓகே. பட் அதை விட கம்மியா இருக்கு அப்படின்னா இல்ல ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. இப்போ அது ஆனா இப்போ இந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து டிஃபர் ஆகுறதுனால நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் அந்த கரண்ட் ப்ரைஸ்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் அது வந்து மேக் பண்ண போறது இல்லை. இது எது எது மேல டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஹேண்ட்ஸ் மேல தான் டிபெண்ட் ஆயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாபர் எடுத்துக்கலாம். டாபர் கம்பெனி, இப்போ இந்த டாபர் கம்பெனில பாருங்க ப்ரமோட்டர் ஹோல்டிங் 66.2% இருக்கு. அதுக்கப்புறம் கோட்டக் மஹிந்திரா பேங்க் இருக்காங்க, அதுல 66 இருந்துச்சு, இதுல 25% தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க், இதுல பாத்தீங்கன்னா 0%. ஸோ கோட்டக் பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் நமக்கு ஜாஸ்தி ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது இல்லையா. அப்போ அந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸை வச்சு நமக்கு எதுவுமே டிஃபர் ஆக போறது இல்லை. ஏன்னா இப்போ லாஸ்டா சொன்னது ரெண்டுமே நமக்கு ஐசிஐசிஐ பேங்க் கோட்டக் பேங்க் ரெண்டுமே ஃபினான்ஷியல் பேங்க் செக்டார். இப்போ அடுத்தது நம்ம ஐடி செக்டர் பார்க்கலாம். டிசிஎஸ் ப்ரமோட்டர் ஹோல்டிங் 71.8%. இன்ஃபோசிஸ் எடுத்துக்கலாம், இன்ஃபோசிஸ்ல 14%. ஸோ இந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஹோல்டிங்னால நமக்கு ஸ்டாக் ப்ரைஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆக போறது இல்லை. இந்த ப்ரமோட்டர்ஸ்லயே நமக்கு 3 கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. அது தனியா நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் வீக் ஹேண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் மூலமா தான் நமக்கு இது வந்து தீர்மானிக்கப்படும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டெப்ட் டு ஈக்விட்டி. இது வந்து டெப்ட்னால நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது கடன். அது வந்து 25%க்கு மேல இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து நமக்கு ப்ராஃபிட் கம்மியா தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க வரக்கூடிய ப்ராஃபிட்டை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த கடன் கட்டுறதுக்கே அவங்க மோர் தென் பர்சன்டேஜ் வந்து அங்கதான் கொடுப்பாங்க. அதனால நம்ம அதை பார்க்கும்போது இந்த டெப்ட் டு ஈக்விட்டி வந்து கண்டிப்பா நமக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 25%க்கு மேல இருக்கக்கூடாது. ஓகே, 25% கீழே இருந்தாதான் அதுல நம்ம வந்து ஸ்டாக் வாங்கி வைக்க முடியும். வாங்கி வைக்கிறது பெட்டர். ஓகே, அண்ட் 10% விட கம்மியா இருக்கு அப்படின்னா அது வந்து பெஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ இந்த இதுக்கு வந்து எப்படி நம்ம இதை கண்டுபிடிப்போம் அப்படின்னா டெப்ட் டிவைடட் பை ஈக்விட்டி. எவ்வளோ டெப்ட் இருக்கோ அது டிவைடட் பை ஈக்விட்டி நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். அந்த ஈக்விட்டிங்கிறது நமக்கு கீழே வரும். ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அது வந்து நம்ம கிளியரா பார்க்கலாம் கீழே. ஸோ டெப்ட் ஈக்விட்டி வந்து டெப்ட் டிவைடட் பை ஈக்விட்டி போடும்போது நமக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் நீங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிளெட்ஜ் பர்சன்ட். பிளெட்ஜ்ங்கிறதுனாலே நமக்கு தெரியும், லைக் ஒரு தீர்மானங்கிற மாதிரி. இப்போ ஒரு அடகு வைக்கப்பட்ட பங்குன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம ஈடு வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்றோம், அது தேவையானதை யூஸ் பண்ணிட்டு திரும்ப அதை நம்ம திரும்ப எடுத்துக்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து பிளெட்ஜ் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். இது வந்து அந்த ப்ரமோட்டர்ஸ்க்கு மட்டும்தான் பிலாங்கிங்கா இருக்கும், எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் பிலாங்கிங் இல்லை இந்த பிளெட்ஜ் பர்சன்டேஜ் அப்படின்றது. அதனால இது வந்து ஜாஸ்தி இதுக்குள்ள நம்ம தலையை நோச்சிக்க வேண்டாம். இப்போ இது வந்து 30%க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பா ரீட்டைல் பப்ளிக்கால ஹோல்ட் பண்ணப்பட்டது இல்லை. அது வந்து தனியா ப்ரமோட்டர்ஸோட பர்சன்டேஜ் வந்து. அதே மாதிரி குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பிளெட்ஜ் பர்சன்டேஜ் வச்சு நம்ம
யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் இருக்கிறது என்னன்னா இவி, ஐடிவிஏ. இது என்னன்னா இவி அப்படிங்கிறது என்டர்பிரைஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கம்பெனில அந்த என்டர்பிரைஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அந்த வேல்யூ பிளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு முன்னாடி அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு இதுல இருக்கு அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதே மாதிரி டேக்ஸ் இருக்கும், டிப்ரிசியேஷன் இருக்கும், மார்டிசேஷன் இருக்கும். இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இவி, ஐடிடிஏ அப்படின்னு சொல்றோம். லாஸ்டா இருக்கிறது இபிஎஸ் அப்படிங்கிறது ஏர்னிங் பெர் ஷேர். அதான் நம்ம ஷேர், அதாவது ஒரு ஷேருக்கு எவ்வளவு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல வந்து நமக்கு தனியா காமிச்சிருப்பாங்க. லைக் ஒரு ஷேரோட வேல்யூ இப்போ நமக்கு 1505. அப்போ இந்த ஒரு ஷேருக்கு நம்ம எவ்வளோ ப்ரைஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் 67.7 ருபீஸ் அப்படிங்கிறது இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இதுல உங்களுக்கு நீங்க நார்மலா ஸ்கிரீனர் .in யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வரல அப்படின்னா நீங்க ஈஸியா இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தீங்கன்னா அது ஆட் ஆயிரும். இல்ல எனக்கு எது எதுன்னு தெரியல அப்படின்னா இந்த எடிட் ரேஷியோக்குள்ள போனீங்கன்னா இதுல இருக்கும். ஸோ இதுல எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க டிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு காமிச்சிடும். அண்ட் சேவ் குயிக் ரேஷியோஸ் கொடுத்தீங்கன்னா இங்க வந்துடும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுல நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது பேசிக்ஸ் மட்டும்தான். அண்ட் இது வந்து இன்ஃபோசிஸோட அந்த என்ன சொல்றது அபவுட் மட்டும். ஓகே, இதுக்கப்புறம் இதுல வந்து அந்த சார்ட் பேட்டர்ன் பார்க்கலாம், குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கலாம், ப்ராஃபிட் லாஸ், பேலன்ஸ் ஷீட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது நான் அப்கமிங் வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சீக்ரெட் ஆஃப் ஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவோட இன்னொரு நாள் சந்திக்கிறேன். Until then, bye from Raji. Thank you so much for watching, viewers. Bye bye.